most respected Karshwarsanji, சசிகுமார், இங்க இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பத்திரிகை துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் எத்தனை பேருக்கும் என்னுடைய காலை வணக்கம். 30 ஆண்டு காலம் இந்த உள்ளாட்சியை வலுப்படுத்துவதற்காக தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் தொடர்ந்து பயணித்திருக்கக்கூடிய நான் உங்களுக்கு ஒரு செய்தியை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். இந்த ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இந்த 73வது 74வது அரசமைப்பு சட்டம் திருத்த சட்டம் வருவதற்கு காரணமாக இருந்த ராஜீவ் காந்தி அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது என்று பிரதம அமைச்சராக ஆனாரோ அன்றிலிருந்து அந்த பஞ்சாயத்து அரசாங்கத்திற்கான சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து தோற்று போன வரை என்னவெல்லாம் பேசினாரோ, என்ன கனவாக வைத்தாரோ, எதற்காக இதை ஒரு அரசாங்கமாக உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அவைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக நான் ஆங்கிலத்தில் இருக்கிறது. என்ன கனவு அவருக்கு, அவர் பிரதமராக வந்ததற்கு பிறகு இந்த நாட்டில் இருந்த மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன, அதில் சாதிக்க முடியாதவர்கள் எல்லாம் என்னென்ன என்பதை ஆய்வு செய்துவிட்டு ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சட்ட திருத்தத்தினை முன்மொழிந்தார். தோற்றது அது வேறு, ஆனால் என்ன கனவு அவருக்கு இருந்தது என்று சொன்னால், ஒரு புதிய அரசாங்கத்தை, மக்களுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, மக்களை பொறுப்பேற்க வைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவதுதான் என்னுடைய கனவு என்று எந்த இடம் சென்றாலும் பாராளுமன்றத்தில் பேசியது மட்டுமல்ல, பஞ்சாயத்து தலைவர்கள் மத்தியில் பேசியது மட்டுமல்ல, IAS அதிகாரிகள் மற்றும் அவர்கள் மத்தியில் பேசியது மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் அதை பேசினார். இவைகளை நாம் தொகுத்து ஒரு புத்தகமாக்கி இருக்கிறேன். ஆக ராஜீவ் காந்தி அவர்களுடைய கனவு என்ன? அந்த கனவு வேற ஒரு கனவு அல்ல. அவருடைய பேச்சுக்கள் அத்தனையிலும் யாரை அவர் மேற்கோள் காட்டியிருப்பார் என்று சொன்னால் மகாத்மா காந்தியை தான் மேற்கோள் காட்டியிருப்பார். அடுத்தது ஜவஹர்லால் நேருவை மேற்கோள் காட்டியிருப்பார். எதற்காக இந்த அரசாங்கம் என்று சொன்னால், அவர் பிரதம அமைச்சராக வருகின்ற வரையிலே அரசாங்கம் மத்தியிலும் இருந்தது, மாநிலத்திலும் இருந்தது, அவைகளெல்லாம் செயல்பட்டன. அந்த செயல்பாட்டின் விளைவாக யாருக்கு நன்மை கிடைத்தன, யாருக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்று பகுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு உண்மை தெரிந்து கொண்டார். என்ன உண்மை என்று சொன்னால், எந்த மக்களுக்காக இந்த சுதந்திரம் இங்கு வந்ததோ அவர்களுக்கெல்லாம் அந்த சுதந்திரம் போய் சேர்ந்ததா, அவர்களுக்கெல்லாம் மேம்பாடு கிடைத்ததா, அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் மேம்பாடு அடைந்தார்களா என்பதை ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு கிடைத்த ஒரே பதில் என்னவென்று சொன்னால், மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் அத்தனையும் பெற்றவர்கள் குறைவான எண்ணிக்கையில் விளிம்புநிலை மக்களுக்கு சேரவில்லை, தலித்துக்களுக்கு சேரவில்லை, உழைக்கும் மக்களுக்கு சேரவில்லை. ஆனால் அவர்களுக்கெல்லாம் திட்டம் இருந்தது, அவைகளெல்லாம் போய் சேரவில்லை. அதை போய் சேர்க்க வேண்டும், அதை வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்வது என்கின்ற கேள்வி இருக்கிறது. சரி, அதற்கான மாற்று எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அந்த மாற்று என்பது உள்ளாட்சியில் தான் இருக்கிறது. ஆனால் அந்த உள்ளாட்சி யாருடைய கையில் இருக்கிறது என்று சொன்னால் மாநில அரசாங்கத்தினுடைய கையில் இருக்கிறது. அந்த மாநில அரசாங்கம் கையில் இருக்கின்றவர் அந்த உள்ளாட்சி வேண்டுமென்றால் மாநில அரசாங்கம் வைத்துக் கொள்ளும், இல்லை என்று சொன்னால் அந்த உள்ளாட்சியை கலைத்து விடும். தமிழகத்திலே கூட 14 முறை தேர்தல் அறிவித்து நிறுத்தப்பட்டது. ஆக தமிழகம் எதற்கு பெயர் போனது என்று சொன்னால், அந்த பஞ்சாயத்து தேர்தலை நடத்தாமல் இருப்பதற்கு பெயர் போன மாநிலம் தமிழகம். ஆணையினாலேதான்
ராஜீவ் காந்தி என்ன கனவு கண்டார் என்று சொன்னால், இதை மாற்றாமல் உள்ளாட்சியை வலுப்படுத்த முடியாது. அப்படி உள்ளாட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அரசாங்கமாக மாற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, உலகம் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வந்தார். என்ன மாற்றம் என்று சொன்னால், இந்த மூன்றாவது அமைப்பு என்பது அரசாங்கமாக்கப்பட்டது. அதாவது அரசியல் சாசன சட்டத்திலே பகுதி 9(9)A 73, 74 அல்ல, அது என்ன தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டதோ, என்று ஒத்துக்கொள்ளப்பட்டதோ, மாநிலங்களால் ஒத்துக்கொள்ளப்பட்டதோ, அதற்கு பிறகு அது எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அரசியலமைப்பு சாசனத்தை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்களே ஆனால் பகுதி 9 இருக்கிறது, 9(A) இருக்கிறது. அங்க வழக்கறிஞர்களுக்கு தெரியும். சரி, அப்ப மத்திய அரசாங்கமும் ஒரே அரசமைப்பு சட்டத்தில் தான் அதிகாரத்தை பெறுகிறது, மாநில அரசாங்கமும் அதே அரசமைப்பு சாசனத்தில் தான் அதிகாரத்தை பெறுகிறது. அதே நிலையில் உள்ளாட்சியும் அதிகாரத்தை எதிலிருந்து பெறுகிறது என்று சொன்னால் அதே அரசமைப்பு சாசனத்தில் தான் பெறுகிறது. ஆகையினால் இது ஒரு அரசாங்கமாக வந்தது என்பதை இன்றைய வரையில் நாம் மக்களுக்கு எடுத்துச் செல்லவில்லை. ஒன்று யோசிக்கிறது. இரண்டாவது, அவர் இந்த அரசமைப்பு சாசனத்தின் மூலமாக உள்ளாட்சியை உருவாக்குகின்ற பொழுது ஒரு கேள்வி இருந்தது. எப்பொழுது உள்ளாட்சி என்பது உயிர் பிடிக்கும், எப்பொழுது உள்ளாட்சி என்பது சிறப்பான ஒரு அமைப்பாக எழுந்து மக்களுக்கு சேவை செய்யும் என்று சொன்னால், எப்பொழுது அரசாங்கமாக உருவாகும் என்று சொன்னால் குறைந்தபட்சமாக ஒரு 20-25 ஆண்டுகள் பிடிக்கும். ஏனென்றால் அது மக்களுக்கு சென்று சேர வேண்டும். இன்னொரு விஷயத்தை அவர் சொல்லிவிட்டு சென்றார். என்னவென்று சொன்னால், இந்த அதிகாரம் யாருக்கு செல்கிறது என்று சொன்னால் வசதி படைத்தவர்களுக்கு அல்ல, மேட்டுக்குடி மக்களுக்கு அல்ல, வாய்ப்பு பெற்றவர்களுக்கு அல்ல. இந்த அதிகாரம் யாருடைய கையில் இருந்து யாருக்கு செல்கிறது என்று சொன்னால் வலுவுள்ளவர்களிடமிருந்து விளிம்பு நிலை மக்களுக்கு செல்கிறது, ஆண்களிடமிருந்து பெண்களுக்கு செல்கிறது, ஆதிக்க சக்தியிலிருந்து அடிமைகளாக இருந்தவர்களுக்கு செல்கிறது. ஆகையினாலே இந்த அதிகார பரவல் என்பது சாதாரணமாக ஏதோ அதிகாரிகள் தந்து விடுவார்கள், தேர்தலிலே வெற்றி பெற்றதனால் நாம் அந்த அதிகார பரவலை நாம் அதில் சாதித்து விடலாம் என்று இருக்கக்கூடாது. என்ன செய்ய வேண்டும் என்றால், சாதாரண மனிதனிடம் ஒரு காங்கிரஸ் தொண்டன் என்னவாக செயல்பட வேண்டும் என்றால் அதை எடுத்துக்கொண்டு சேர்க்க வேண்டும். இன்றைய வரையிலே இந்திய நாட்டிலே அந்த பணி செய்யப்படவில்லை. ஆகையினாலேதான் இது யாரை சுற்றி வருகிறது என்று சொன்னால் இன்னமும் அதிகாரியை சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால் அவருடைய கனவு என்பது இது மூன்றாவது அரசாங்கமாக உருவாகும், மக்களுக்கு பக்கத்திலே இருக்கும், மக்களை அதிகாரப்படுத்தும். அது மட்டுமல்ல, நாம் மக்களை எப்படி அதிகாரப்படுத்துகிறோம் என்று சொன்னால் பொறுப்பு மிக்கவர்களாக நாம் அதிகாரப்படுத்துகிறோம், அவர்களை பொறுப்பேற்க வைக்கிறோம். இது உங்களுடைய ஆட்சி, நீங்கள் அதில் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள், நீங்கள் அங்கே பங்கேற்க வேண்டும் என்று அந்த புரிதலை அந்த இடத்தில் ஏற்க வேண்டும். இன்னொரு மிக முக்கியமானது இந்த மூன்றாவது அரசாங்கத்தில் என்னவென்று சொன்னால், இந்த உள்ளாட்சி அரசாங்கம் வருவதற்கு முன்பு என்ன விதமான ஒரு மக்களாட்சி இந்த நாட்டில் இருந்தது என்று சொன்னால் பிரதிநிதித்துவ மக்களாட்சி தான் இந்த நாட்டில் இருந்தது. ஆனால் இந்த 73, 74 வந்ததற்கு பிறகு அது என்ன மக்களாட்சியாக மாறுகிறது என்று சொன்னால் பிரதிநிதித்துவ மக்களாட்சி மட்டுமல்ல, அது பங்கேற்பு மக்களாட்சியாகவும் மாறுகிறது. ஆக பிரதிநிதித்துவ மக்களாட்சி என்பது பங்கேற்பு மக்களாட்சியாக மாறுகிறது. எப்படி பங்கேற்பு மக்களாட்சியாக மாறுகிறது? அப்படி என்று சொன்னால் அந்த கிராம சபை என்பதை உருவாக்கி, அந்த கிராம சபையும் அந்த அரசியல் சாசனத்தில் உருவாக்கி, எப்படி நம்முடைய லோக்சபா இருக்கிறதோ அதே போல நம்முடைய கிராம சபா இருக்கிறது. ஆக எந்த விதமான வேறுபாடும் கிடையாது லோக்சபாவுக்கும் இந்த கிராம சபாவுக்கும். ஆனால் நாம் என்ன செய்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய மக்களிடம் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தாத காரணத்தினால், அந்த உண்மையை மக்களுக்கு கொண்டு சேர்க்காததனுடைய காரணத்தினால் நாம் இன்னைக்கு என்னவாக நிறுத்தி வைத்திருக்கிறோம் கிராம சபை என்று சொன்னால் ஒரு வடைக்கும் டீக்குமானதாக மாற்றி அமைத்து விட்டோம். ஆகையினாலேதான் இங்கே இருக்கக்கூடியவர்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உள்ளாட்சி என்பது 2,50,000 குடியரசுகளை உருவாக்கக்கூடிய சக்தி மிக்கது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகள் ஒவ்வொரு பஞ்சாயத்தும்
ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்தும் ஒரு கிராம குடியரசாக வளர வேண்டும் என்கின்ற அடிப்படையிலேதான் இந்த அரசியல் திருத்த சட்டம் என்பது வந்தது. இன்றைக்கு அது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் அது என்ன செய்திருக்கிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், முன்னாள் பிரதம அமைச்சராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் சோனியா முன்னிலையில் நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்களை புகழ்ந்தார். வாய்வார புகழ்ந்தார், மனமாற புகழ்ந்தார், மிகவும் புகழ்ச்சியல். எதற்காக என்று சொன்னால், காந்திக்கு பிறகு இந்த பஞ்சாயத்து ராஜ்யத்தை மக்களுக்கு எடுத்துச் சென்ற மகத்தான தலைவர் யார் என்றால் இந்தியாவில் அது ராஜீவ் காந்தி ஆகும் என்று சோனியா காந்தி முன்னிலையில் அவர் புகழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவர் எதற்காக சொன்னார் என்று சொன்னால், இந்த கருத்தை சாதாரண கொண்டு சேர்த்தார். ஆனால் இந்த அரசாங்கமாக வந்ததற்கு பிறகு இன்றைக்கு அது என்ன நிலையில் இருக்கிறதை நாம் ஆய்வு செய்து பார்க்கிறோம். அங்கே என்ன நடைபெறவில்லை என்று சொன்னால், அது சாதாரண மனிதனை அடைவதற்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்கிறது. மாநில அரசாங்கம் தடையாக இருக்கிறது, அதிகாரிகள் தடையாக இருக்கிறார்கள், எம்எல்ஏக்கள் தடையாக இருக்கிறார்கள், எம்பிக்கள் தடையாக இருக்கிறார்கள், கட்சிக்காரர்களும் தடையாகத்தான் இருக்கிறார்கள். ஆகையினாலே மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், மிகப்பெரிய கருத்து பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். என்ன கருத்து பிரச்சாரம் என்று சொன்னால், இது ஒரு அரசாங்கம் என்பதை முதலில் சொல்ல வேண்டும். கிராம சபை என்பது எதை சொல்லுகிறது என்றால், ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறது. கிராம சபையில் பங்கேற்பதன் மூலமாக இந்த அரசமைப்பு சாசனத்தை தனதாக்கிக் கொண்டு இது அரசுக்கு யார் அதிகாரம் தருகிறார்கள் என்று சொன்னால், சாதாரண குடிமகன் தான் அரசுக்கு அதிகாரத்தை தருகிறான். ஆக இந்த சாதாரண குடிமகன் அந்த அரசை பணி செய்ய வைப்பதற்கு எங்கே கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கிராம சபையிலே கேள்வி கேட்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. இன்னொன்று மறந்து விடாதீர்கள், இன்றைக்கு அடிப்படையான மாற்றங்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த அடிப்படையான மாற்றங்களை செய்வதற்கான வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று சொன்னால், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவைகளெல்லாம் என்ன செய்யலாம்? சட்டத்தினை போடலாம், திட்டத்தினை உருவாக்கலாம். ஆனால் அவைகளெல்லாம் இங்கு சமூகத்திற்கு வந்து நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அங்கே யார் மிக முக்கியமான பங்குதாரர்கள், பங்காளிகள் ஆக பங்கேற்கக்கூடியவர்கள் என்று சொன்னால் சாதாரண குடிமக்கள் தான். இந்த 75 ஆண்டு காலத்திலே இந்த உள்ளாட்சி வந்ததற்கு பிறகுதான் ஒரு புதிய கருத்தாக்கம் வருகிறது. என்ன கருத்தாக்கம் என்று சொன்னால், பங்கேற்பு ஜனநாயகமாக வருகிறது. என்ன பங்கேற்பு என்று சொன்னால், ஒரு வளர்ச்சி அரசியலுக்கான பங்கேற்பு, மேம்பாட்டு அரசியலுக்கான பங்கேற்பு, அடிப்படை மாற்றங்களுக்கான பங்கேற்பு. இந்த பங்கேற்பை செய்கின்ற பொழுது அவர்கள் அதிகாரத்தை அவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். அதிகாரம் என்பது யாரும் தருவதல்ல, யாருக்கும் தரவும் முடியாது. ஆக அதிகாரத்தை பற்றிய புரிதலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நாட்டில் நாம் யாரை நோக்கி செல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதாரண மக்களை குடிமக்களாக மாற்ற வேண்டும். நாம் நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக இதுவரை எப்படி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களை குடிமக்களாக நாங்கள் உருவாக்கவில்லை, நாம் அவர்களை பயனாளிகளாக உருவாக்கி வைத்திருக்கிறோம். பயன்கள் பெற்று அவர்கள் பயனாளி சிந்தனையில் இருக்கிறார்கள். பயனாளி சிந்தனையில் இருக்கக்கூடிய மக்கள் குடிமக்களாக ஆகுவது என்பது சிரமமான காரியம், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு இந்திய நாட்டில் அனைவரும் பேசுவது, பெருமையாக பேசுவது, நாம் சைனாவை விஞ்சிவிட்டோம் என்று பேசுகிறோம். இதில் நம்முடைய மக்கள் தொகை, ஆனால் பொருளாதாரத்தில் அவர்களை மிஞ்ச முடியவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி என்பது, நீங்கள் அருகூர்ந்து சிந்திக்க வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய உள்ளாட்சி என்பது நம்முடைய சட்ட திருத்தத்தின் மூலமாகவோ அரசமைப்பு சாசனத்தின் திருத்த சட்டத்தின் மூலமாக வந்தது அல்ல, ஒரு அரசனுடைய ஆணையின் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஆனால் 42 விழுக்காடு பணம் எங்கே செலவழிக்கப்படுகிறது என்று சொன்னால், கிராமத்தில் கிராம மக்களுடைய அனுமதியுடன் அங்கே செலவழிக்கப்படுகிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆக வலுவுள்ள உள்ளாட்சி அரசமைப்பு சாசன சட்டத்தால் உருவாக்கப்படவில்லை, ஆனால் அது செயல்படுகிறது. ஆனால் இங்கு அரசமைப்பு சாசன சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு உள்ளாட்சி என்பது யாருடைய கையில் இருக்கிறது, யாருடைய பையில் இருக்கிறது என்று சொன்னால், அந்த பஞ்சாயத்து தலைவர் பையிலும் அந்த கிளாக்கினுடைய பையிலும் இருக்கிறது அன்றி அந்த மக்களுடைய கையில் இல்லை. இதை உருவாக்கப்பட்ட பஞ்சாயத்து என்பது தலைவரை சுற்றியதல்ல, மறந்து விடாதீர்கள்.
தலைவரை சுற்றியது அல்ல, அது மக்களை சுற்றியது. ஆகையினாலேதான் அங்கே கிராம சபை. அந்த கிராம சபை என்பது என்ன வலுவுடன் இருக்கிறது என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய எந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னாலும் அந்த கிராம சபையுடைய ஒப்புதல் தேவை. தலைவருடைய ஒப்புதல் அல்ல, கிராம சபையுடைய ஒப்புதல் தேவை. அரசாங்கத்தில் எண்ணற்ற திட்டங்கள் வருகிறது, அந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். யாருக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும், யார் யாரெல்லாம் அதனுடைய பலனை பெறப் போகிறார்களோ அவர்களுடைய பேரை யார் அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னால், தலைவர் அல்ல, எம்எல்ஏ அல்ல, மாவட்ட ஆட்சித் தலைவர் அல்ல, பிடிஓ அல்ல, அதெல்லாம் சாதாரண மக்கள் கிராம சபையிலே தான் அனுமதிக்க வேண்டும். அதை கேள்வி கேட்பதாக எனக்கு யாருக்கும் தெரியவில்லை. சரி, அதை விடுங்கள். ஒரு உள்ளாட்சிக்கு, ஒரு கிராமத்திற்கு என்ன வருமானம் வருகிறது, என்ன செலவு இருக்கிறது, ஆனால் இவற்றை அனுமதிக்க வேண்டியது யார் என்று சொன்னால் கிராம சபை. அது மட்டுமல்ல, செலவழித்தது முறையாக செலவழித்திருக்கிறார்களா என்று பார்ப்பது யாருடைய கடமை. அதை ஆடிட் செய்து வரக்கூடிய ரிப்போர்ட்டை அனுமதிப்பது யார் என்று சொன்னால் கிராம சபை. இவ்வளவு பலம் பொருந்திய கிராம சபையை நாம் என்னவாக சுருக்கி வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால், நாம் எவ்வளவு சிறுமைப்படுத்தி இருக்கிறோம் ஒரு அரசமைப்பு சாசனத்தை என்பதை நமக்கு புரிகிறது. இதை மறந்துவிடக் கூடாது. உச்ச நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பு இருக்கிறது. என்ன தீர்ப்பு என்று சொன்னால், கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராம பஞ்சாயத்து தலைவர் தன்னுடைய கிராம சபை தீர்மானத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தருகிறார், எம்எல்ஏவிடம் தருகிறார், அதிகாரிகளிடம் தருகிறார், கடைசியாக மாநில அரசிடம் தந்தார். ஒரு இடத்திலும் நடைபெறவில்லை. கடைசியாக உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார். எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், இது அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட கிராம சபை, அது அதற்கு கொடுக்கக்கூடிய அதிகார வரம்புகளுக்கு உட்பட்டு முடிவெடுத்தால் அதுதான் முக்கியமானது, அது இறுதியானது என்று சொன்னார்கள். ஆகையினால் 400 கட்டுமர தொழிலாளர்கள் மீன்பிடித்து வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தொழிற்சாலை எங்கள் ஊருக்கு வந்ததால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நான் ஒரு தீர்மானத்தை இங்கே நிறைவேற்றினேன் கிராம சபையில், அதை கேட்பாருக்கு கிடக்கிறது, எனக்கு வழிகாட்டுங்கள் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் ஒரு தலைவர். உச்ச நீதிமன்றம் மத்திய அரசை கேட்டது, இந்த கிராம சபைக்கு அரசியல் சாசனத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டது. மத்திய அரசாங்கம் எழுதி கொடுத்தது, இது அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்ட சபை, அது எடுத்த முடிவு சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தால் அதுதான் உறுதியானது, இறுதியானது என்று அது எழுதி கொடுத்தது. அது கிடைத்தவுடன் அந்த உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு தந்தது. என்னவென்று சொன்னால், சட்டத்திற்கு உட்பட்டு அந்த கிராம பஞ்சாயத்து தலைவர் முடிவெடுத்திருக்கிறார். ஆகையினாலே அதுதான் இறுதியானது, உறுதியானது, மாற்ற முடியாது. எந்த விதத்திலும் அது லோக்சபாவுக்கு குறைந்தது கிடையாது. இது லோக்சபாவுக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்களோ அரசியல் சாசனத்தின் மூலமாக, அதுபோல்தான் இதற்கும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது உறுதியானது என்று உச்ச நீதிமன்றம் சொன்னது, நான் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றம் சொன்னது. இது என்ன வேடிக்கை என்று சொன்னால், அந்த நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது எத்தனை பேருக்கு தெரியும் என்பதை தெரியவில்லை. ஆகையினாலே இன்றைக்கு இந்த உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய வாழ்வு யாருக்கானது அப்படின்னா, இந்த விழிப்பு நிலை மக்களுக்கானது, உழைக்கக்கூடிய மக்களுக்கானது, பெண்களுக்கானது. இன்றைக்கு தமிழகத்திலே 55% கிராம பஞ்சாயத்துகள் யாருடைய தலைமையில் இருக்கிறது என்றால் பெண்களுடைய தலைமை. சற்றைய தாழ் 19 இருந்து 20% கிராம பஞ்சாயத்துகள் யார் தலைமையிலே இருக்கிறது என்று சொன்னால் தலித்துகளுடைய தலைமையில் இருக்கிறது. ஆனால் இந்த தலைவர்களோடு எல்லாம் வலுவாக இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு திறனுடன் ஆற்றலுடன் அந்த நிர்வாகத்தை ஒரு அரசாங்கமாக நடத்த முடிகிறதா என்று சொன்னால் நடத்த முடியவில்லை. அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், பதவியேற்றவுடன் அனைவரும் வருகிறார்கள். அந்த பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரம் என்ன, அந்த பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன, அந்த பொறுப்புகளின் மூலம் செய்யக்கூடிய பணிகள் என்ன, அந்த பணிகள் உருவாக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. இந்த சட்டம் என்பது, இந்த அரசமைப்பு திருத்த சட்டம் என்பது 73, 74 வந்ததல்லவா, அத்துடன் நின்றுவிடவில்லை, மறந்து விடாதீர்கள். இந்த அரசாங்கம் அரசமைப்பு சாசன சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து 3வது அரசாங்கத்தை உருவாக்கியது.
அதற்கு பிறகு ஆதிவாசிகள் வசிக்கக்கூடிய பகுதிக்கு பெசா என்ற சட்டத்தை கொண்டு வந்தது. அது இந்த சட்டத்தை விட, இந்த திருத்தத்தை விட மிக அழுத்தமான திருத்தம். அதற்கு பிறகு என்ன வந்தது என்று சொன்னால் வன உரிமை சட்டம் வந்தது. வன உரிமை சட்டத்தை விட இன்னொரு சட்டம் வந்தது. மேம்பாடு என்பது உரிமையாக்கப்பட்டது, கல்வி என்பது உரிமையாக்கப்பட்டது, செய்தி என்பது உரிமையாக்கப்பட்டது, உணவு என்பது உரிமையாக்கப்பட்டது. இவ்வளவு உரிமைகளை தந்தது ஒரு அரசாங்கம். ஆக மூன்றாவது அரசாங்கம் உருவாக்கி தந்தது. அதற்கு பிறகு மக்களுக்கு கட்டுக்கட்டான உரிமையை தந்தது. இவைகளெல்லாம் எடுத்துக்கொண்டு சாதாரண மக்களுக்கு சொல்லி, நீங்கள் தான் வலுவானவர்கள், உங்களுக்கு தான் அதிகாரம், ஆக இந்த அதிகாரத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். ஆக உங்களுடைய பிரச்சனைக்கு இனிமேல் மத்திய அரசு மாநில அரசு தான் முடிவெடுக்கும் என்று நினைக்காதீர்கள், நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அந்த முடிவெடுக்கக்கூடிய மன்றம் எது என்று சொன்னால் அந்த கிராம சபை. அந்த கிராம சபை என்பது மனு கொடுக்கும் மன்றம் அல்ல, மனுதாரர் அல்ல. நீங்கள் அந்த கிராம சபையிலே உறுப்பினர்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போல, சட்டமன்ற உறுப்பினர் போல. நீங்கள் வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் இருந்தால் நீங்கள் யார் என்று சொன்னால் நீங்கள் கிராம சபை உறுப்பினர்கள். இந்த கிராம சபை உறுப்பினர்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னால் அங்கே விவாதத்திற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, கருத்து பரிமாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆக இவற்றையெல்லாம் அங்கே விவாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆக இதை பற்றிய ஒரு புரிதல், இதை பற்றிய ஒரு தெளிவு, அது உங்களை போன்றவர்கள் அரசியல் செய்யக்கூடியவர்கள், உங்கள் அரசியல்வாதிகளுக்கு இது புரியவில்லை என்று சொன்னால் சாதாரண மனிதனுக்கு இது எப்படி எடுத்துச் செல்வது என்பதுதான் இன்றைக்கு கேள்வி. இன்றைக்கு நம்முடைய அரசியல் எதிரே இருக்கிறது என்றால் அது ஒன்று ஜாதியிலே இருக்கிறது, கட்சியிலே இருக்கிறது, மதத்தில் இருக்கிறது. மேம்பாட்டை பற்றி பேசுவது கிடையாது. ஆனால் ஒரு புதிய அரசியலை கட்டமைப்பதற்காகத்தான், ஒரு மேம்பாட்டு அரசியலை கட்டமைப்பதற்காகத்தான், ஒரு வளர்ச்சி அரசியலை கட்டமைப்பதற்காகத்தான், மக்களுடைய அரசியலை கட்டமைப்பதற்குத்தான் வந்தது இந்த உள்ளாட்சி. ஆனால் எத்தனை பேருக்கு அது தெரியும் என்பது தெரியவில்லை. இன்னொன்று, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு, இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அனைவரும் பேசுவார்கள் அதிகாரம் இல்லை, அதிகாரம் இல்லை, அதிகாரம் கிடைக்கவில்லை, அதிகமான அதிகாரம் வேண்டும் என்று. நான் பேசுவது அதிகாரம் அல்ல. கொடுத்த அதிகாரத்தை உங்களால் எடுக்க முடிகிறதா? அது எடுக்க முடியவில்லை, எடுக்க முடியவில்லை. ஏனென்றால் பதவி என்றவுடன் நாம் பதவிக்கு வருவதற்கு துடிக்கிறோம். ஆனால் பதவிக்கு வந்து விட்டோம். ஆனால் பதவிக்கு வந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன என்பதை கண்டுபிடிக்க தெரியவில்லை. ஏனென்றால் முழுக்க சவால் நிறைந்தவைகள், அதிகாரத்தை இணைப்பது சவால்கள் நிறைந்தவைகள். அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய யுக்திகளை கண்டுபிடிக்க வேண்டும். பயிற்சி தருகிறார்கள், 5 நாள் பயிற்சி தருகிறார்கள், புத்தகங்களை எழுதி தருகிறார்கள். ஒரு முறை நான் சோனியா காந்தியை பார்க்கின்ற பொழுது அவர் என்னிடம் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார் என்றால், நீங்கள் பயிற்சி அளிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், ராஜீவ் காந்தி பஞ்சாயத்து அதிகாரிகள் பயிற்சி அளிக்கிறீர்கள் என்று சொல்கிறீர்கள், பயிற்சி 5 நாள் தந்து விடுகிறீர்கள், அவர்கள் எல்லாம் இல்லத்திற்கு சென்று விடுகிறார்கள். களத்தில் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்றால் சவால்கள் இருக்கிறது, அதை எப்படி நீங்கள் களைகிறீர்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், என்னிடம் பயிற்சிக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் நான் தருவது என்னவென்று சொன்னால் ஒரு பயிற்சி கையேடை கொடுத்து விடுவேன். அந்த கையேட்டில் என்ன இருக்கும் என்று சொன்னால் சட்டங்கள் இருக்கும், அது மட்டுமல்ல விதிகள் இருக்கும், அரசு ஆணைகள் இருக்கும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை ஒரு கையேடாக போட்டு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்கே வைத்திருக்கிறீர்கள் அந்த கையேடு என்று சொன்னால், நான் இன்று கையிலே வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். அதை வாங்கி ஒரு போட்டோ எடுத்து உடனே எனக்கு அனுப்பி வைத்தார். ஏன் என்று சொன்னால் அது ஒரு ஆயுதம், அது ஒரு ஆயுதம். மறந்து விடாதீர்கள், நம்முடைய பஞ்சாயத்து தலைவர்கள் கையில் இருக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் ஒரு வளர்ச்சி கையேடு, இந்த அதிகாரத்தை பிடிப்பதற்கான கையேடு. ஆனால் யாரிடமும் கையேடு இருப்பதாக தெரியவில்லை, நோட்டு கூட இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் பச்சை மை இருக்கிறது, அதில் கையெழுத்து போட்டால் அனைவரும் வந்துவிடும் என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலையிலே தான் நம்முடைய அரசியல் நடக்கிறது, நம்முடைய அந்த அதிகார பரவல் நடக்கிறது. ஆகையினாலே இந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு இன்றைக்கு தேவை என்ன என்று சொன்னால் மிக தெளிவாக ராஜீவ் காந்தி அவர் சொல்கிறார், இதற்காக ஒரு மிகப்பெரிய இயக்கம் வர வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உள்ளாட்சி என்பது வலுப்பெறுவதற்கு மிகப்பெரிய இயக்கம் ஒன்று இன்றைக்கு தேவை என்று சொல்கிறார். அது என்ன இயக்கம் என்று சொன்னால், உள்ளாட்சியை வலுப்படுத்துவதற்கு மட்டுமல்ல, இந்த மக்களை அதிகாரப்படுத்துவதற்கு, இந்த மக்களை அதிகாரப்படுத்துவதன் மூலமாக அவர்களை பொறுப்பேற்க வைப்பதற்கு
தேவை ஒரு மக்கள் இயக்கம். இந்த இந்தியாவிலேயே ஒரே ஒரு இடத்தில் தான் அது மக்கள் இயக்கமாக மாற்றியது, அது கேரளாவில். அந்த கேரளாவிலும் கூட அது எப்படி மக்கள் இயக்கமாக மாறியது என்று சொன்னால், இடதுசாரிகளும் காங்கிரஸ்காரர்களும் ஒன்றிணைந்து எப்படி இந்த அதிகார பரவலை நாம் வலுவுடன் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது என்பதை திட்டமிட்டார்கள். அது இடதுசாரிகள் மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களும் இணைந்தார்கள். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக இன்றைக்கு கேரளா வந்திருக்கிறது.